பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. இப்ப என்ன உனக்கு இந்த கிஃப்ட பிரிக்கணும் அதானே? வெயிட் பண்ணு, பிரிக்கிறேன். பாத்துடி, பொறுமையா பிரிடி. இருடா, பிரிக்க முடியல. மகா, பாத்து பொறுமையா. பிரிக்க முடியலன்னா நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இருங்க பிரிச்சாச்சு. டேய் மச்சான், சாரி தான் இவளுக்காக கிஃப்டா வாங்கினியாடா? ராக்கி, ஏண்டா இப்படி சிரிக்கிற? மகா, நீ ஏண்டி இவ்வளவு சைலண்டா இருக்க? ஏண்டி இந்த சாரி உனக்கு பிடிக்கலையா? வெற்றி, சாரி வெற்றி சிரிச்சதுக்கு. ஆக்சுவலா நீங்க சாரியை கிஃப்டா கொடுத்தோன்னே எனக்கு உண்மையாவே சிரிப்பு தான் வந்துச்சு. சாரி. ஆக்சுவலா மகாவுக்கு சாரி கட்டுறதே பிடிக்காது. அவ இது வரைக்கும் ஒரு டைம் கூட சாரி கட்டினதே இல்லை. அவளுக்கு சுத்தமா சாரி கட்டுறது பிடிக்கவே பிடிக்காது. யாரு ஃபோர்ஸ் பண்ணாலும் இது வரைக்கும் அவ சாரி கட்டினதே கிடையாது. அதான் நீங்க சாரியை கிஃப்டா கொடுத்தோன்னே நான் ஷாக் ஆகி சிரிச்சிட்டேன். சாரி வெற்றி, சாரி சாரி சாரி. ஹே, இட்ஸ் ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகா, என்னாச்சு? நீ ஏண்டி சைலண்டாக இருக்க? நான் தான் அப்போவே சொன்னல, உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியலை. நான் எனக்கு பிடிச்சதுனால தான் இந்த கிஃப்ட் வாங்கினேன்னு. சாரிடி, சாரி. ஃபஸ்ட் டைம் உனக்கு பிடிக்காத கிஃப்ட் பண்ணிட்டனோ, சாரி. வெற்றி, இப்போ எதுக்கு நீங்க இவ்ளோ சாரி கேக்குறீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் வாங்கி தந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, அதான். சாரி சாரி ரொம்ப. அது எனக்கு சாரி கட்டினா ரொம்ப பிடிக்குன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதனால தான் வாங்கினேன். சாரிடி, சாரி. உன்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்ல. வெற்றி, இருங்க, என்ன பேச விடுங்க. என்ன பேச விடாம நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு சாரி கட்ட பிடிக்காதுதான். இது வரைக்கும் நான் சாரி கட்டினதே இல்லை தான். ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, இந்த சாரி பார்க்கவே ரொம்ப 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 அழகா இருக்கு. மகா, உண்மையாவே உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கா? உண்மையாவே இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஹே மச்சான், உண்மையாவே சாரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குடா. ஆனா என்ன, இவ்வளோ அழகான சாரி வாங்கிட்டு வந்து அதை யாருக்கிட்ட கொடுக்கணும்னு உனக்கு தெரியாம போச்சு. டேய் டோமரு, அடங்குறியா? ஏடா, கிஃப்ட்டுக்குள்ளார என்ன இருக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, பார்த்துட்டல, அப்புறம் என்னஹா? கிளம்பு. லவ்வர்ஸ் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசணும். வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. வெளியில போய் வெயிட் பண்ணு, நாங்கள் 2 பேர் வரோம். அடியே மகாலட்சுமி, ரொம்ப ஓவரா பேசாத சரியா? இதுக்கு மேல இந்த ராக்கி இங்க நீயே சொன்னாலும் நிக்க மாட்டான். ஏன்னா இது உங்களுக்கான டைம், நீங்க 2 பேரும் பேச வேண்டிய டைம். இதுல நந்தி மாதிரி நான் எதுக்கு? 2 பேரும் என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா தயவு செஞ்சு பேசி முடிச்சுட்டு சீக்கிரம் வாங்கப்பா, பசிக்குது இப்பவே ரொம்ப. டேய் சரிடா, கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணு, இத வந்துறோம். சரிடி, சரி மச்சான், சீக்கிரம் வந்துருங்க 2 பேரும். மகா, உண்மையாவே உனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கா இல்ல ராக்கி இருக்கான்னு அவனுக்காக பிடிச்சிருக்குன்னு சொன்னியா? சித்தி, ஏன் இப்படிலாம் கேக்குறீங்க? இல்லடி, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு சாரி கட்டுறதே பிடிக்காது. அண்ட் இது வரைக்கும் நீ சாரி கட்டினதே கிடையாதுன்னு எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு நீ சாரி கட்டினா பிடிக்குங்கிறதுக்காக உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சாரியை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ தான் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு தோணுது. ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ணும்போது உனக்கு பிடிச்ச கிஃப்டாக பண்ணியிருந்துருக்கலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரிடி, சாரி ரொம்ப. சித்தி, இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ கில்ட் ஆகுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக நீங்கள் ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு சாரி கட்ட பிடிக்காது தான், ஆனால் உங்களுக்கு பிடிக்கும்ல. ஸோ இனிமேல் சாரி கட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே? எனக்காகவா? ஹேய், அதெல்லாம் வேணாண்டி. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கல, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப்பை வாழ்றதுன்னு உனக்கு பிடிக்கும். அதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே. அதனால எனக்காகலாம் நீ எதையும் மாற்றிக்க வேண்டாம் சரியா? ஜஸ்ட் எனக்கு பிடிச்சது, அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன். மற்றபடி நீ எனக்காக எதையும் மாற்றிக்க வேண்டாம் மகா. வெற்றி, பிடிச்சவங்களுக்காக சில விஷயத்த மாற்றிக்கிறதுல தப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்காக நான் சாரி கட்ட ட்ரை பண்ணுவேன் வெற்றி.
சரி ஓகே வெற்றி, லஞ்சுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு, பாவம் ராக்கி நமக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவான். சரி ஓகே, இந்த சாரியை நான் இங்கேயே வச்சுட்டு வரேன். வந்து நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஓகேடி மாமி, என்னோட கேபின் தானே, எங்கேயே வச்சுட்டு வா. ஓகே வெற்றி, வாங்க போகலாம். சோஃபி பார்த்தல, நான் அப்பவே சொன்னல வெற்றி மகாவுக்கு gift கொடுத்ததை என் கண்ணால பார்த்தேன்னு. ஆனா நீ தான் அதை சுத்தமா நம்பவே இல்லை. இப்ப வச்சு நம்பு, அங்க பாரு, அதுதான் வெற்றி மகாக்காக கொடுத்த gift. ஏற்கனவே வெற்றி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணினதை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற கட்டுப்புல இருக்கும்போது அவர் என்னடானா அந்த மகா ப்ரப்போசலுக்கு அக்செப்ட் பண்ணி இப்போ 2 பேரும் ஜோடியா ஜோடி போற மாதிரி இந்த ஆஃபீஸ்லேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா பார்த்தாவே பத்திக்கிட்டு வருது. இதுல வெற்றி அந்த மகாவுக்கு gift வேற பண்ணியிருக்காரு. சோஃபி, இப்போ எதுக்கு அந்த கிஃப்ட் எடுத்து நீ கையில் வச்சிருக்கா? ஏய், நான் ஜஸ்ட் உங்ககிட்ட சொன்னேன்டி வெற்றி மகாவுக்கு கிஃப்ட் பண்ணாருன்னு, அவ்வளோதான். நீ என்னடி கையில எல்லாம் எடுத்து வச்சிருக்க? அதை அங்கே வை. இங்கே பாரு சோஃபி, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அவர் தான் உன் லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டார்ல, அதோட மகாவும் அவரும் லவ் பண்ணுறாங்கன்னு ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரியும் சோஃபி. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை சோஃபி. அதனால அந்த கிஃப்ட் அங்கே வச்சுட்டு வா. ஹே மோனி, ஸ்டாப் இட், ஓகே? நான் இந்த அளவுக்கு கோவமா இருக்கிறதுக்கு காரணம் அந்த வெற்றியை அடைஞ்சே தீரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ தைரியம் தான் நான் ப்ரப்போஸ் பண்ணியும் அவன் ஏன் ப்ரப்போஸலை ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். என் ப்ரப்போஸலை ரிஜெக்ட் பண்ணினது கூட ஓகே, ஆனால் போயும் அந்த மகா ப்ரப்போஸலை அக்செப்ட் பண்ணி இதோ இப்போ ஆஃபீஸ் ஃபுல்லாக 2 பேரும் லவ்வஸை ஜாலியாக வளம் வந்துட்டே இருக்காங்க. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். 2 பேரையும் எப்படியாச்சும் பிரிச்சே தீருவேன். எனக்கு கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அதுவும் அந்த வெற்றியை ப்ரப்போஸை ரிஜெக்ட் பண்ணினானே, அதனால அவனை கண்டிப்பா பழி வாங்காம நான் விடமாட்டேன்டி. இப்போ இந்த கிஃப்டை வேற அவன் கொடுத்துருக்கான். அதை பார்த்து அந்த மகா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனா 2 பேரையும் சந்தோஷப்பட நான் விட மாட்டேன். 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் எதுக்கடி இருக்கணும்? இப்ப பாரு, இந்த கிஃப்டை அப்படியே எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுறேன்னு. வாட் சோஃபி, என்ன பேசுற நீ? ஏதோ நீ கண்டிப்பா வெற்றியை நான் பழி வாங்காம விட மாட்டேன்னு இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருந்த. சரி, நீ ஏதோ சும்மா சொல்றேன்னு பார்த்தா இப்போ நீ பேசுறத பார்த்தா உண்மையாவே சொல்றியா? வாட், விளையாட்டா சொல்றேன்னு நினைச்சியா? சின்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? இங்க பாரு, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் ப்ரப்போஸலை ரிஜெக்ட் பண்ணிருப்பான். அதுக்கான தண்டனையை அவனுக்கு கொடுக்க வேண்டாம். கண்டிப்பா அவனை பழி வாங்கியே தீருவண்டி. இந்த கிஃப்டை பார்க்க எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. முதல்ல இதை நான் போய் குப்பை தொட்டில போட்டுட்டு வரேன். சோஃபி, நீ தேவையில்லாம பண்றியோன்னு தோணுது. இங்க பாரு சோஃபி, அவங்க 2 பேர் லவ் பண்றாங்க, கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க, இதுல என்ன இருக்கு? இதை போய் குப்பை தொட்டில போடுறேன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடி. விட்டுட்டு வா, போலாம் நம்ம. ஸ்டாப் இட் மோனி, நீங்க எது கொஞ்சம் கிளம்புறியா? இங்க பாரு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீலாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத, ஓகே? முதல்ல கிளம்பு, எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். நான் சொல்றதை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். ஏதோ பண்ணு, எனக்கு என்ன வந்துச்சு, நான் போறேன். நீ வெற்றி, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா சின்ன மாதிரி ஒரு பொண்ணு ப்ரப்போஸலை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயும் அந்த மகா மாதிரி ஒரு பொண்ணோட ப்ரப்போஸலை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பா. உன்னை பழி வாங்காம நான் விட மாட்டேன்டா. கிஃப்ட் பண்றியா நீ கிஃப்ட்? அப்படி என்ன கிஃப்ட் இதுல இருக்கு? ஓ, சாரி வாங்கி கொடுத்துருக்கியா? ஆனா என்ன பண்றது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சாரி குப்பை தொட்டிக்க போகுது. அப்புறம் செங்கேந்தாவ நீ வாங்கி கொடுத்த சாரியை கட்ட போறா. என்ன பகச்சுக்கிட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. உன்னை பழி வாங்கல. என் பேரு சோஃபியா இல்ல. சோஃபி, கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ, இவங்க வரத்துக்குள்ளார போய் இதை குப்பை தொட்டில போட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ள வந்துட்டாங்க. சோஃபியா, ஏன் கேபின்ல நீங்க என்ன பண்றீங்க? அது சும்மா தான் வெற்றி வந்தேன். வாட், சும்மா வந்தீங்களா? ஆமா, கையில உள்ள பாக்ஸ் எதுக்கு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க? அது அவர் கேபின்ல தானே இருந்தது. அதானே, என் கேபின்ல தானே அந்த பாக்ஸ் இருந்தது. அது எதுக்கு நீங்க கையில எடுத்து வச்சிருக்கீங்க? இல்ல வெற்றி, அது இந்த பாக்ஸ் இங்க இருந்துச்சு. சரி, ஏதோ எம்டி பாக்ஸ் போல, அதான் போய் டஸ்ட்பின்ல போலான்னு எடுத்துட்டு போனேன். வாட், டஸ்ட்பின்ல போலான்னு எடுத்துட்டு போனீங்களா? சோஃபியா, அதை ஃபர்ஸ்ட் இங்க கொடுங்க. இங்க பாருங்க சோஃபி, திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே நான் இல்லாத போது என் கேபினுக்கு வர வேலை வச்சுக்காதீங்க. வந்ததும் இல்லாம என் கேபின்ல உள்ள பொருளை நீங்க எப்படி டஸ்ட்பின்ல எடுத்துட்டு போய் போட போலாம்? வெற்றி, நான் தான் சொன்னேனே, அது ஏதோ எம்டி பாக்ஸ் நினைச்சுதான் டஸ்ட்பின்ல போடலாமேன்னு எடுத்துட்டு போனேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸ்டாப் இட் சோஃபியா, என் கேபின்ல அன்வான்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை டஸ்ட்பின்ல போட எனக்கு தெரியும், ஓகே? இனிமே நான் இல்லாத போது என் கேபினுக்கு வர வேலை வச்சுக்காதீங்க, ஓகே? திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். யூ கேன் கோ நவ். சாரி வெற்றி. வெற்றி, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டா. என்ன இன்சல்ட் பண்ணிட்டல, காட்டுறேன்டா இந்த சோஃபி யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. ஏ மாமி, நீ என்னடி யோசிக்கிற? இல்லை வெற்றி, நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா கூட இந்த கிஃப்டை கண்டிப்பாக சோஃபி டஸ்ட்பினில் போட்டிருப்பாங்கல்ல.
அதான் யோசிச்சு பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. அதான் வெற்றி ஒரு மாதிரி இருக்கு. ஏய் மாமி, என்ன இது? இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டியே, அப்புறம் என்ன வெற்றி? வெற்றி, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். எல்லா விஷயத்துலையுமே நான் டேக் இட் ஈஸி தான். பட் என்னமோ தெரியல, உங்கள் விஷயத்தில் எதையுமே என்னால் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க முடியலை. அதான் வெற்றி ஒரு மாதிரி இருக்கு. ஏய் மாமி, என்னடி இது? நீ இவ்வளோ டல்லாக இருந்தனா என்னால் எப்படி போய் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்? எவ்வளோ டாஸ்க் இருக்கு பார்த்தல? ஒழுங்கா நார்மல் ஆகுடி. நார்மல் ஆகிட்டேன் போதுமா? சரி ஓகே வெற்றி, எனக்கு நிறைய டாஸ்க் இருக்கு, நான் போய் பார்க்குறேன். நீங்களே ஒர்க்கை பாருங்க, ஈவினிங் பார்க்கலாம். சரிடி மாமி, சும்மா இதே பற்றி மறுபடியும் யோசிக்காத, ஓகேவா? ஒழுங்கா ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு, நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே வெற்றி. ஹலோ, சொல்லுடி, என்ன? வெற்றி, ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? ஐயோ மாமி, நீ ஃபோன் பண்ணும்போது சித்தி தேவிலாம் பக்கத்தில் இருந்தாங்க, அதனால தான் ஃபோன் எடுக்க முடியல, சாரி. ஓ அப்படியா, சரி சரி. ஈவினிங் ஃபங்க்ஷன் போகணும்னு சொன்னால, கிளம்பிட்டீங்களா? ஈவினிங் தானடி, இன்னும் டைம் இருக்கு. அப்புறம் என்ன மகா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஈவன் ராக்கி கூட இருக்க மாட்டான். நான் மட்டும் வந்தா எப்படி எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நீ மட்டும் போயிட்டு வாங்க, நான் வேணும்னா உன்னை ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் நீ கிளம்பும் போது பிக்கப் பண்ணிட்டு வரேன், ஓகேவா? நாட் ஓகே. கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்துதான் ஆகணும். ஹே மாமி, என்னடி இது? சரி ஓகே, வேணும்னா ராக்கியை கூட கூப்பிட்டுட்டு போலாமா? ஏன் உங்க சித்தி தேவி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போலாமே. ஏய், என்னடி கலாய்க்கிறியா? என்ன வெற்றி, ரெண்டு பேர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். நீங்க என்னடானா இவங்களை கூப்பிட்டு போலாம் அவங்களை கூப்பிட்டு போலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க வெற்றி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க கரெக்டா ஷார்ப்பா நான் சொன்ன டைம்க்கு அங்க வந்துடணும், ஓகேவா? ஐயோ சரிடி, டென்ஷன் ஆகாத, வந்துடுறேன், போதுமா? போதும் வெற்றி, மறந்துடாதீங்க. நான் ஷேர் பண்ண லொகேஷனுக்கு கரெக்டா வந்துடணும், அண்ட் கரெக்ட் டைம்க்கு வந்துடணும், ஓகேவா? சரி ஓகே, நான் போனை வைக்கிறேன், பாய். பாய்டி மாமி. என்ன இது? மகா ஷேர் பண்ண லொகேஷன் பீச்சை காட்டுது. ஒருவேளை பீச்சுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் நடக்குதோ என்னன்னு ஒன்றுமே புரியல. ஒருவேளை நம்ம தான் தப்பாக வந்துட்டோமோ? இல்லையே, கரெக்டான லொகேஷனில் தானே நிற்கிறோம். சரி ஓகே, அவளுக்கே கால் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ மகா. ஹலோ வெற்றி, வந்துட்டீங்களா? வந்துட்டேன்டி. ஆனா நீ ஷேர் பண்ண லொகேஷன் பீச்சை காட்டுது. இப்போ நான் பீச்ல தான் இருக்கேன். ஒருவேளை லொகேஷனை மாத்தி ஷேர் பண்ணிட்டியா, இல்லனா இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல ஃபங்க்ஷன் நடக்குதா? இல்ல வெற்றி, பீச்ல தான் ஃபங்க்ஷன். நீங்க கரெக்டா தான் வந்திருக்கீங்க. சரி ஓகே, அப்படியே உள்ள வந்துருங்க. இருடி. ஹலோ சே, என்ன இவ போனை வச்சுட்டா? பீச்ல ஃபங்க்ஷனா? ஒருவேளை பர்த்டே பார்ட்டி அது மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ என்னன்னு தெரியலையே. உள்ள வாங்கன்னு சொன்னா எங்க போறது என்னன்னு ஒன்னும் புரியல. சரி போவோம். என்ன இது? சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்ல. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கான அறிகுறியும் எதுவுமே இல்ல. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, மறுபடியும் அவளுக்கே கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நான் இங்க தான் இருக்கேன். என்ன என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும். மூன்றே வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். முச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில் யாருந்தா? அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீருந்தா? மாமி? ஆமா, மாமியே தான். எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? நல்லா இருக்கா சாரி? நல்லா இருக்காவா? ரொம்ப அழகா இருக்குடி உனக்கு சாரி. எப்பவுமே உன்ன மாடனா பார்த்துட்டு சாரியில பார்க்கும்போது சும்மா எப்படி இருக்கான்னு தெரியுமா? அவ்வளோ அழகா இருக்க. அப்படியா? ஆமாண்டி. ஆனா உனக்கு தான் சாரி கட்ட பிடிக்காது அண்ட் சாரி கட்ட தெரியாதுன்னு சொன்னல, அப்புறம் என்னடி திடீர்னு? இதுக்கு என்ன வெற்றி கேள்வி? ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கீங்க. வாங்கி கொடுத்தவங்களுக்கு இந்த சாரியை கட்டி காட்டலைன்னா எப்படி? அதான் சத்தியமாக சாரி எனக்கு கட்ட தெரியாது, ரூம்மேட் தான் கட்டி விட்டா. சரி ஓகே, சாரி நல்லா இருக்குல்ல? உண்மையாவே இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. சாரினால நீ அழகா இருக்கியா இல்ல சாரி உனக்கு அழகா இருக்கான்னா எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா உண்மையாவே சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க மகா. அப்போ மேடம் சாரி கட்டி காட்டுறதுக்காக தான் என்ன இங்க வர சொல்லியிருக்கீங்க. ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் போய் அப்படித்தானே? ஆமா வெற்றி, ஃபர்ஸ்ட் டைம் சாரி, அதுவும் நீங்க வாங்கி கொடுத்த சாரி உங்ககிட்ட கட்டி காட்டணும்னு அவசியம் இருந்துச்சு, அதனாலதான் வர சொன்னேன். ஆனா அதுக்கு மட்டும் வர சொல்லல, ஒரு குட்டி சர்ப்ரைஸ். நீ சாரி கட்டிட்டு வந்தது எனக்கு சர்ப்ரைஸ் தாண்டி. இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ்? கண்ணை மூடுங்க, அது என்னன்னு சொல்றேன். மகா, என்ன இது? எனக்கு எதுவுமே புரியல. புரியும், முதல்ல கண்ணை மூடுங்க. சரி ஓகே. வெற்றி, நான் சொல்ற வரைக்கும் கண்ணை ஓபன் பண்ணக்கூடாது, ஓகே? சரிடி மாமி. மாமி, இன்னும் எவ்வளவு நேரம் கண்ணை மூடிட்டு இருக்கிறது? கண்ணை ஓபன் பண்ணட்டுமா? வெயிட், நான் சொல்லும் போது ஓபன் பண்ணுங்க. 3, 2, 1, இப்போ ஓபன் பண்ணுங்க. என்னடி இது? சர்ப்ரைஸ். அங்க பாருங்க.
மகா என்ன இதெல்லாம்? அது சும்மா தான். ஆக்சுவலாக அன்னைக்கு என் மனசில் உள்ள காதலை எல்லாருக்கு நேராகவும் ஆஃபீஸில் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் ப்ராப்பராக ஒரு ப்ரப்போசல் சீன் இல்லைன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன் அட்மின்க்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? ஸோ நம்ம மோகனா அம்மாக்காக அட்மின் நம்ம 2 பேருக்கு ஒரு ப்ரப்போசல் சீன் ஏற்பாடு பண்ணாங்க. அதனால தான் இது. அது மட்டும் இல்லை, எப்போவுமே பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுமா என்ன? ஏன் பொண்ணுங்க பண்ணக்கூடாதா? அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். என்னடி இதெல்லாம்? வெற்றி, எனக்கே ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. ஆக்சுவலாக இது எல்லாமே உங்களுக்கு எப்படி புதுசோ அதே மாதிரி எனக்கும் புதுசு தான். நானே அப்படி இப்படின்னு எதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கேன். நீங்கள் இப்படிலாம் இடையில பேசுனீங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த எல்லாத்தையுமே மறந்துடுவேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்க. ஓகே? ஓகே. வெற்றி, இன்னைக்கும் கவிதையெல்லாம் சொல்லி சினிமாட்டிக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவேன்லாம் நினைக்காதீங்க. சத்தியமாக அப்படிலாம் எனக்கு பண்ண தெரியாது. ஆனால் என் மனசில் ஒன்றே ஒன்று இருக்குது, அது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஸோ அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படி தான் வாழ்ந்துருக்கேனே. யாருக்காகவும் எதுக்காகவும் என்னென்னா மாற்றிக்கிட்டதே கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் என்னமோ தெரியல, லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக எதை வேணாலும் மாற்றிக்கலான்னு எனக்கு தோணுது. அந்தளவுக்கு எனக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாகிட்டீங்க வெற்றி. நீங்கள் எந்த அளவுக்கு என் மேலே அக்கறையாக அன்பாக லவ்வாக இருக்கீங்கன்னு என்னால் இந்த கொஞ்ச நாள்லேயே ஃபீல் பண்ண முடிஞ்சது. இதே லவ், கேர், அன்பு, அக்கறை, பாசம் எல்லாமே லைஃப் லாங் எனக்கு வேணும். ஸோ என்னை இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா வெற்றி? ஐ லவ் யூ. மாமி என்னடி இது? ப்ரப்போஸ் பண்ண தெரியாதுன்னு இவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணினா யாருக்கு தாண்டி ரிஜெக்ட் பண்ண தோணும்? லவ் யூ டூடி மாமி. முதல்ல எந்திரி. மகா, சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. வாயில வார்த்தைகள் எதுவுமே வர மாட்டேங்குது. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஐ லவ் யூ டி. லவ் யூ சோ மச். ஆக்சுவலா மோஸ்ட்லி பசங்க தான் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நீ பண்ணிருக்க. உண்மையாவே எனக்கு நினைக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமாடி? காலகாலமா பசங்க தானே பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு பண்ணிட்டு போறனே, விடுங்களேன். அந்த பெருமை என்னையே சேர்ந்துதான் இருக்கட்டும். சரிடி மாமி, அந்த பெருமை உன்னையே சேரட்டும். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லடி, அது இவ்வளோ பக்கத்துல இப்படி உட்காந்துருக்கியா, அதான் ஒரு மாதிரி மனசுலாம் படப்படப்பா இருக்கு. என்ன இதுக்கேவா? வெற்றி, கொஞ்சம் அங்க திரும்பி பாருங்களேன். என்னடி இது இவ்வளோ க்ளோஸா உட்காந்துருக்காங்க? அதுவும் அந்த பொண்ணு அந்த பையன் மடியில உட்காந்துருக்கா. அதுக்கு தான் அவங்கள பார்க்க சொன்னேன். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓகே தானே? அவங்களுக்கு நம்ம எவ்வளவோ ஓகே தாண்டி. ஆனா என்னமோ தெரியல, மனசுல ஒரு மாதிரி படப்படப்பா இருக்கு. அப்படியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கிஸ் கொடுத்தா படப்படப்பெல்லாம் போயிடும். பேசாம ஒரு கிஸ் அடிச்சிடவா? என்ன கிஸ்ஸா? அது அது வந்து வெற்றி, பயப்படாதீங்க. நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். வெற்றி, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டீங்க, பழக மாட்டீங்க. இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் இவ்வளோ க்ளோஸாக இருந்ததில்லைன்னு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் டச்லாம் புதுசாக தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கும் அப்படி தான், புதுசு தான். ஆனால் உங்களவுக்கு நான் ஷை டைப்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஓப்பன் டைப்பு தான். பட் உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இட்ஸ் ஓகே, எவ்வளோ நாள் வேணாலும் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் உங்ககிட்ட பிடிச்சதே இந்த ஷைனஸ் தான். ஏன்னா நான் கிட்ட வந்தாவே ஒரு மாதிரி படப்படப்பாக பேசுவீங்களே, ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கா எப்போ வந்து ஃபிசிக்கல் டச் வந்து பண்ணும்போது உங்களுக்கா எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ நம்ம எல்லாம் பண்ணிட்டா போதும். ஓகேவா? அது வரைக்கும் அவசரம் இல்லை. நான் சும்மா உங்களை டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் கிஸ் கொடுக்கவான்னு கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, உங்களுக்கு எப்போ வந்து கம்ஃபர்ட் ஜோன் வருதோ அப்போ நம்ம ஃபிசிக்கல் டச்சுக்குள்ளே போகலாம். ஓகேவா? வெற்றி, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? அது அது வந்து வெற்றி, என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ தயக்கம்? என்கிட்ட எப்போவுமே நீங்கள் தயக்கப்படக்கூடாது. பிகாஸ் நீங்களும் நானும் லவ் பண்ணுறோம். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது தயக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். உடனே கம்மி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாமே. ஓகே? ஓகே தான் மகா. பட் எனக்கு இப்போ ஒன்று தோணுது.
என்ன தோணுது சொல்லுங்க. ஆ அது இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி. அதுவும் இந்த சாரியில் ரொம்ப அழகா இருக்க. அதோட இவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு கிஸ் பண்ணணும்னு தோணுது. ஸோ நான் ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கட்டுமா? மகா என்னாச்சு? நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டேன்னா? இல்லை என்னமோ தெரியல, திடீர்னு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சா, அதான். சாரி, நான் தப்பாக கேட்டிருந்தா சாரி. வெற்றி, இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? இங்க பாருங்க வெற்றி, உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க என்கிட்ட மட்டும் தான் காட்ட முடியும். ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை எப்போ வேணாலும் என்கிட்ட நீங்க காட்டலாம். ஸோ தாராளமா நீங்க எனக்கு கிஸ் கொடுக்கலாம். மகா ரியலி? ஆமா வெற்றி, உங்களோட ஃபீலிங்ஸை என்கிட்ட காட்ட உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஓகேவா? ஆ ம். உண்மையாகவே இந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குடி. ஏன்னா நீ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லடி. ஆனால் ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. வருத்தமா? என்ன வருத்தம்? இல்லடி, நீ எனக்காக யோசிச்சு இப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணின. பட் உனக்காக நான் எதுவுமே கொடுக்கவே இல்லையே. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. யாரு சொன்னா எதுவும் கொடுக்கலன்னு? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தீங்களே, உங்களோட முதல் முத்தம். அதை விட பெஸ்ட் கிஃப்ட் ஏதாச்சும் இருக்க முடியுமா என்ன? ஐ லவ் யூ வெற்றி. லவ் யூ டூடி மாமி. சரி ஓகே, ரொம்ப டைம் ஆகிட்டு. ஸோ ஹாஸ்டலுக்கு நீ போகணும்ல, ஸோ கிளம்பலாமா? போகலாம். சரி ஓகே. உண்மையாகவே இந்த சாரி நல்லா இருக்கா? உண்மையாகவே இந்த சாரியில் நீ தேவதை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கடி. உண்மையை சொல்லணும்னா இப்போவே தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்க. பரா, வெற்றி சார் எவ்வளோ பேசுகிறாரு. பரவாயில்லையே. சரி ஓகே, இப்போ சொல்லுங்க, நான் மாடர்னாக இருந்தால் பிடிக்குமா இல்லை இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருந்தால் பிடிக்குமா? அவங்க கூட இருந்துட்டு இது கூட பேசலனா எப்படி மேடம்? ஓகே ஓகே சரி ஓகே, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நான் மாடர்னா இருந்தா பிடிக்குமா இல்ல ட்ரெடிஷனலா இருந்தா பிடிக்குமா? இப்படி கேட்டா எப்படி? எனக்கு நீ மாடர்னா இருந்தாலும் பிடிக்கும், ட்ரெடிஷ்னலா இருந்தாலும் பிடிக்கும். ஆனா ட்ரெடிஷ்னலா உன்னை பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கடி. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. மாடர்ன்லேயும் நல்லா தான் இருப்ப, பட் ட்ரெடிஷ்னல் ஃபீல் அது வேற மாதிரி இருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னலில் நீ ரொம்ப 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 அழகா இருக்க. அதுக்காக மாடர்ன் மகாவை பிடிக்காதான்னு கேட்டா சத்தியமா அப்படி கிடையாது. அந்த மகாவையும் பிடிக்கும், இந்த மகாவையும் பிடிக்கும். புரிஞ்சதா? புரிஞ்சது. சரி ஓகே வெற்றி, டைம் ஆகுது, கிளம்பலாமா? கிளம்பலாண்டி. லவ் யூ. லவ் யூ டூ. சரி ஓகே, இப்படி பேசிட்டே இருந்தாலும் பேசிட்டே இருக்க வேண்டியதான். கிளம்பலாமே. சரிடி மாமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஸோ அதுக்காக தான் இந்த பாட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான் பேசுவேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங்கே வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டுருந்துருப்பேன். இனிமேல் நம்ம நெஞ்சம் பேசுறதே வந்து காலையில் வராது, ஈவினிங் டைமில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அண்ட் இன்றைக்குமே வீடியோ வந்துட்டு ஈவினிங்கில் தான் வந்து கொடுத்துருப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸஸ் வந்து இருக்குது. ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் வீடியோ போடுறதுனால நைட்டு வரைக்கும் உட்காந்து நான் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நைட்டு தூங்கலாம் வந்து ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால எனக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸஸ் வந்துருச்சு. ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதோட இதுவும் கம்பைன் ஆகி கொஞ்சம் வந்து இதாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் வந்துட்டு காலையில் வந்து வீடியோ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். பட் வீடியோ கொடுக்காமலே இருக்க முடியாது பார்த்தீங்களா? அதனால தான் டைமிங் அப்படியே ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம நெஞ்சம் பேசுதே இனிமேல் நைட்டு 7 to 7:30 அந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துடும். ஸோ எனக்குமே டைமிங் சேஞ்ச் பண்ணுறதுல விருப்பம் இல்லை தான். பட் நான் டைமிங் சேஞ்ச் பண்ணுற சுச்சுவேஷனில் இருக்கேன். அதனால தான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பிகாஸ் இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஷார்ப்பாக 11 o'clock நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். சடனாக நான் டைமிங் சேஞ்ச் பண்ணும்போது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய சேஞ்சஸ் என்னோடய சேனலில் வந்து ஸ்டார்ட் ஆகும். வியூஸ் டவுன் ஆகும், நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணுவீங்க, நிறைய வந்து நடக்கும். அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று தான் கேட்பேன். என்னென்னா, நான் மார்னிங் போடும்போது எல்லோரும் எப்படி எனக்கு ரெகுலராக பார்த்து சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி நான்
இந்த மாதிரி ஈவினிங் டைமில் போடும்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் போதும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணினேன் அப்படின்னு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸஸ் அதனால மட்டும்தான். ஸோ அதனால தான் வந்துட்டு இனிமேல் மார்னிங் போட வேண்டாம், ஈவினிங் போட்டுக்கலாம் அப்படின்னு டிசிஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சீரியல் வந்து பார்த்திங்கன்னா 7 to 7:30 இந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள். அண்ட் ரெகுலராக பார்க்குறவங்க அண்ட் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்கள நான் முக்கியமாக எதிர்பார்ப்பேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் நான் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ மார்னிங் போடும்போது எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்போ டைமிங் சேஞ்ச் பண்ணி ஈவினிங் போடுறப்பையும் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம நெஞ்சு பேசுதே சீரியலில் நீங்கள் எதிர்பார்த்த அண்ட் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட்லாம் வந்து வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் எல்லாருமே வந்து பாருங்கள். அண்டு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.